இந்த காலேஜ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே படிக்கணும் போல ஆசையா இருக்கு. ஏப்பா நீதான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கியப்பா மயிலு. இதுக்கு மேலேயும் படிக்கிறான் படி. ஐயோ மாமா, நான் ஏதோ சும்மா பேச்சுக்கு ஏதோ தமாஷுக்கு சொன்னேன். நம்ம வீட்ல பொண்ணா பிறந்ததுக்கு, அதுவும் உங்களுக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்பா. உங்க இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா இத்தனை நடந்த பிறகும் தன்னோட பொண்ண வீட்டை விட்டு அனுப்பி இருக்க மாட்டாக. பொண்ணு மேல இவ்ளோ நம்பிக்கையும் வச்சிருக்க மாட்டாக. அரசி, ஒரு சில விஷயங்கள் ஒரு சில சந்தர்ப்பத்தில் கைவீறி நடக்க தேவை செய்யும். சும்மா அதை பற்றி யோசிக்கணும்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் இருக்க வாழ்க்கையெல்லாம் யாரு பாப்பா? என்னையை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைய முக்கியம், என் பிள்ளைகளோட சந்தோஷம் முக்கியம், அவங்க வாழ்க்கை முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். வார்பாரசி, எக்காரணத்தை கொண்டு உன் மேலே நான் வச்சிருக்க நம்பிக்கை குறையவே குறையாது. ஏப்பா திரும்ப உன்னை காலேஜுக்கு அனுப்புறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. வார்பா, நீ நல்லா படிக்கணும்னு சொன்னீங்கள, சொன்ன மாதிரி நல்லா படி, வேலைக்கு போய் நல்லா பெரிய ஆளாவா, அது போதும் பாப்பாவுக்கு. கண்டிப்பா நான் பெரிய ஆளா வருவேன்ப்பா, உங்களை பெருமைப்பட வைப்பேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. காலேஜுக்கு போயிட்டு வா. அரசி, நான் வேணா உள்ள வரட்டுமா? உன் ப்ரொஃபஸரை வேணா கூப்பிடு, நான் பேசணும்னா பேசுறேன். இல்லண்ணே, அதெல்லாம் வேண்டாம், நான் போய்க்கிறேன். வேணும்னா சொல்லு அரசி. வேண்டாண்ணே, நான் பாத்துக்கிறேன். போன வருஷம்லாம் எம்பிட்டு சந்தோஷமா காலேஜுக்கு போனியோ அதே மாதிரி அதே சந்தோஷத்தோட திரும்பவும் போனோம். உன்னை யாரு என்ன சொன்னாலும் எதுவுமே காதுல எடுத்துக்காத. ஆமா அரசி, நடந்த விஷயத்த பத்தி உள்ள புரணி பேசுறதுக்குன்னே யாராவது இருப்பாங்க. அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. அரசே, அப்படி யாராவது போரணி பேசினாட நீ வந்து அப்பாட்ட சொல்லுப்பா. திரும்ப ஒரு மகிழ்ச்சி சட்டை கட்டி அப்பா காலேஜ் ஒரு கலக்கி விட்டுருவேன். சரிப்பா, சாயங்காலம் நானே வந்து கூப்பிட்டுக்கிறேன். சரிண்ணே. நீங்க எதுக்கு தம்பி தேவையில்லாம போயிட்டு வந்துகிட்டு? நான் வேணும்னா சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருந்து அரசிய கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். ஏப்பா மயிலு, இப்போ மணி காலையில் 9 மணி, எப்படியும் காலேஜ் முடிகிறதுக்கு எப்படி 3:30 ஆகி போகும்லடா? ஆயிடும்பா. அது வரைக்கும் நீங்கள் உட்காந்துக்கிருப்பியா? அண்ணி, நான் என்ன எல்கேஜிக்கா படிக்க போறேன்? நீங்க கிளம்புங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். ஆமாவா? வரேன்ப்பா. சரிப்பா, வரேன். அரசி, ஆல் தி பெஸ்ட். வா காவியா. நீ மறுபடியும் காலேஜ்க்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்டி. சரி சரி, கிளாஸ் ஆரம்பிச்சிரும், போலாமா? போலாம். அப்பா வரேன். ஆல் தி பெஸ்ட். பாய் அரசி. வா. ஏன் மாம்சே, ஓனரு காலேஜுக்கு போயிருக்காரு. அப்போ எம்ப்ளாயிஸ் 2 பேரும் இங்க இருந்தா கடை யாரு பாத்துக்கிறது? கொஞ்ச நேரம் தானே, அதுக்கப்புறம் நாங்களே சாப்பிட்டு போயிடுவோம். நாங்க ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இப்படி இல்லையே. கடை சட்டரை திறந்ததுல இருந்து கற்பூரம் காட்டி கடை சட்டரை மூடுற வரைக்கும் நான் அங்கேயே தான் இருப்பேன். எப்பா ராசா, என்னைக்குமே நாங்கள் தான் முதல்ல போவோம். இன்னைக்கு ஒரு நாள் தான் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போக போகிறோம். நீ ஓவரா பண்ணாத என்ன? மாமா, இந்த அரசாங்க ஊழியரோட தொல்லை தாங்க முடியலையே. மா, அவனை கொஞ்சம் என்னன்னு கேளுமா. ஆமா ஆமா, வேலை கிடைச்சாலும் கிடைச்சது, கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கான். சொல்லுவமா, சொல்லுவேன். ஏமா, 2 பேரும் சாப்பிடல? இல்ல, நீங்க சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிறோம். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். டெலிவரிக்கு அப்பா ஆளாம் ஏதோ போட போறாராமே, அப்படியா? டேய், இது உன் காது வரைக்கும் வந்துருச்சா? வந்துச்சு. செந்திலோட இடத்த சரவணனால நிரப்ப முடியல போல இருக்கே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஆர்டர் இப்ப அதிகமா வருது இல்ல மாமா? அண்ணே, சும்மா கதை விடாதண்ணே. நான் விட்டுட்டு வந்த இடத்த உன்னால நிரப்ப முடியல. ஐய,
இவர் போடுற சீனை என்னாலயே பார்க்க முடியலையே. நீங்க எல்லாரும் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? சீன் போடுறேனா நானு? சொல்லுவடி, அந்த கடைக்காக எம்புட்டு உழைச்சிருக்கேன் தெரியுமா நானு? பேசுறா பாரு. டேய், என்னடா அந்த கடைங்கிற? நம்ம கடைன்னு சொல்லு. ஆ ஆ, ஆ, நம்ம கடை தான். ஆ, ஏன் அளவுக்கு அந்த கடைக்காக உழைப்பெல்லாம் யாரும் போட முடியாதுமா. எப்பா சாமி, டேய் ஒத்துக்கிறோம்டா, ஒத்துக்கிறோம். அந்த கடையோட அஸ்திவாரமே நீதான், போதுமா? ஹா, அப்படி சொல்லுனே. மா இங்க பாரு, நாளையில இருந்து இந்த அரசு ஊழியருக்கு தனியா சாப்பாடு கொடுங்க, இல்ல எனக்கு சாப்பாடு கொடுங்க. இவன் கூட எல்லாம் என்னால போராடிட்டு இருக்க முடியாது. ம். பொறாமண்ணே. டேய் நீ ரொம்ப பேசிட்டு இருக்கடா. நான் பண்ண சாதனைக்கெல்லாம் நான் பேசுற பேச்செல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. மாமா, எஸ் ராஜி, அப்படி என்ன சாதனை பண்ணீங்க? இப்படி பொசுக்குன்னு கேட்டா 30 கிலோமீட்டர் தூரத்தை 3 நிமிஷத்துல ஓடினாங்களே. இன்னைக்கு கூட பேப்பர்ல போட்டிருந்தாங்களே, நீங்க யாரும் பார்க்கல? ஏய் சுமாரு. அப்படியா? நான் மிஸ் பண்ணிட்டேனே. பேசு பேசு. நீங்க எல்லாரும் இப்படி பேசுறதுனால நான் பண்ண சாதனை எல்லாம் சாதனை இல்லைன்னு ஆயிடாது. சரிப்பா, இரு இரு இரு. நீ அப்படி என்ன சாதனை பண்ண? கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். இந்த குடும்பத்தினுடைய தலைவர் மிஸ்டர் பாண்டியனை வேறொரு ஆளா மாத்திருக்கோம்ல. ஆ? நல்வழிப்படுத்திருக்கேனே அவரை. அது எம்புட்டு பெரிய சாதனை. நல்வழிப்படுத்துறதுக்கு அவர் என்ன தறிக்கிட்டா தெரிஞ்சிட்டு இருந்தாரு? ஆ, ஆ, ஆ. அது பசங்களை பத்தி கவலையே படாத அவரை. டேய், வாயிலே அடிச்சிடுவேன்டா. ஏன் புருஷன் பசங்களை பத்தி கவலைப்படலையாடா? இல்லம்மா, நான் அப்படி சொல்ல வரலமா. ஆ, பசங்களோட ஆசை என்னங்கறத பத்தி கவலையே படாம இருந்த ஒரு மனுஷனை வேறொரு ஆளா மாத்திருக்கேன்ல. அது எப்படின்னு தெரியுமா? கதிரோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றவரா, அரசிய காலேஜுக்கு அனுப்புறவரா, இப்படி ஒரு நல்ல மனுஷனா நான் தானே மாத்திருக்கேன். ஓ, அப்படியா மாமா? என்னப்பா தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? இல்ல இல்ல, எனக்கு நிஜமாவே தெரியல. அப்படியா மாமா? அதனால தான் கேக்குறேன். என்னப்பா இப்படி சொல்லிட்ட? இதே இடத்துல என் மூச்சை பிடிக்க அவர்கிட்ட பேசினேனே, பாக்கலையா? ம், அவர் எங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யலன்னு எல்லாமே எனக்கு சொன்னனே. அதுக்கப்புறம் தானே அவர் மாறினாரு, இல்லம்மா? ஆ? ஆ, ஒரு நிமிஷம் இருப்பா. அம்மா எனக்காக ஸ்பெஷலா ஏதோ கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். கொடுப்பாங்க கொடுப்பாங்க. ஒருவேளை பாதாம் ஹல்வாவா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்க இருக்கும். நகரு. வாமா வாமா. ஐயோ, ராசா. நானா? வாய தர. எதுக்குமா? டேய், வாய தர. உண்மையை சொன்ன வாய்க்கு சக்கரை போட போறீங்களா? ஆமாடா செல்லம், என் தங்கம். வாய தர. போடா அந்த பக்கம். ஏய், சாப்பிடுற இடத்துல என்னடா பண்ணி தொலைற நீ? குடிங்க, கொஞ்சம் குடிங்க. என்னங்க அத்தை, என்ன பண்ணிய? ஒன்னும் இல்லம்மா, ஒரு ஸ்பூன் உப்பை உன் புருஷன் வாயில கொட்டினேன்.